Okay, let's move on to the construction of induction machine. So let us start with construction. First, we'll give what the content to our eyes. Okay, then move on to the brain. So இப்போ நீங்க பாக்குறீங்க induction machine. So when you see the induction machine in your day-to-day life, it looks like this, right? Your water motor, or uh, I mean, even in whatever the இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நிறைய இதனோட அப்ளிகேஷன்ஸ் உண்டு. ஒரு சிம்பிள் வாட்டர் மோட்டார் வில் டேக் இட் ஆஃப் திஸ் சைஸ். ஸோ இங்கே வந்து வில் ஸ்டார்ட் வித் the terminals. Okay, no, let us start with number one, motor frames. They are starting with motor frames. So what is this motor frames? இந்த motor frames இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி you can see it in the outer side. இந்த ஃப்ரேம்ஸ் வந்து ஏன் கொடுக்குறாங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் கூலிங் பர்பஸ். என்ன ஆகும்னா, இப்போ இது ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஏர் வந்து உள்ள போகிற அந்த இது வந்து அவ்வளோ ஈவனா இருக்காது. நீங்க இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் கொடுக்கும்போது வாட் வில் ஹேப்பன் இஸ் ஈஸி ஆஃப் ஏர் சர்க்குலேஷன் வில் பி தேர். ஹீட் லாஸ் வந்து ஈஸியா நடக்கும். உள்ள ஹீட் அக்யூமுலேட் ஆயிருக்கும். ரொம்ப கரண்ட் போயிட்டே இருக்கிறதுனால, மோட்டார் ஓடிட்டே இருக்கிறதுனால, கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கிறதுனால வாட் வில் ஹேப்பன், இங்கே வந்து ஹீட் லாஸ் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால they will provide you what? Motor frames. So first we covered motor frames. Now coming on to laminated stator core. What is stator? What is rotor? I told you while discussing DC machines. In DC machines we had the stationary part and the rotating part. No? What was your stationary part? Your stationary part was your field winding. அங்க வந்து ஒரு போல்ஸ் இருந்துச்சு. அந்த போல்ஸுக்கு வந்து நீங்க என்ன கொடுப்பீங்க, ஒரு காயில் கொடுத்து கரண்ட் கொடுத்து யூ வில் ஜென்ரேட் யுவர் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ், ரைட்? ஸோ தட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் ஸ்டேட்டார் பார்ட். அதே மாதிரி வாட் வாஸ் த ரோட்டார்? ரோட்டார்ல என்ன இருந்துச்சு? ரோட்டார்ல ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு காமுடேட்டர் போட்டு பிரஷ் போட்டு, இட் இஸ் சச் அ காம்ப்ளிகேட்டட் டிவைஸ். யுவர் டிசி மெஷின் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட். பட் த என்ன சொல்றது, வென் யூ டீல் ஆன் யுவர் பேப்பர், நீங்க பேப்பர்ல டிசி மெஷினோட வைண்டிங் அதனோட ஈக்குவேஷன்ஸ் போட்டால் ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் ப்ராக்டிக்கலா வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் டிசி மெஷின், it is so complicated because on your armature part you had your brushes, commutator, அதெல்லாம் ஸ்பார்க்ஸ் அப்பப்போ வரும். ஸோ அதனோட மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப தலைவலிங்க அது. ஆனா நான் அதை ஏன் சொல்றேன்னா, why I am recollecting is whatever the machine is, stator, there will be some stationary part and there will be some rotating part. ஸோ அந்த ஸ்டேஷனரி பார்ட்டை தான் என்னன்னு சொல்றாங்க, ஸ்டேட்டார்னு சொல்றோம். ரொட்டேட்டிங் பார்ட்டை ரோட்டார்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்டார் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்டார்ல வந்து என்ன போட்டிருக்காங்க, லேமினேட்டட் ஸ்டேட்டார் கோருங்க. இது என்னங்க, இது லேமினேட்டட் ஸ்டேட்டார் கோர். ஸோ why they are calling it as laminated na, so that material is not that material, inga irukra and the steel material or whatever the metal they have used, in the material வந்து இந்த மாதிரி சாலிடா இருக்காம ஒரு ஷீட்டா இருக்கும். அண்ட் அது அந்த ஷீட்ஸோட சென்டர்ல they will put some varnish. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும். அந்த மெட்டல்லே வந்து ஷீட்டா இருக்கும், சாலிடா இருக்காது இங்க ஃபுல்லா. அதை சொல்றதுக்கு தான் இந்த லேமினேட்டட் அப்படின்றாங்க. இது ஏன் கோர்னு சொல்றாங்கன்னா, இந்த போர்ஷன் ஃபுல்லாவுமே ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஸோ அதனால அதுக்கு பேரு கோர். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் லேமினேட்டட் ஸ்டேட்டார் கோர். ஸோ யூ ஹாவ் யுவர் ஸ்டேட்டார் வைண்டிங்ஸ் ஹியர். ஓகே, ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க, 3 phase வைண்டிங். இந்த எல்லோ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஸ்டேட்டார் வைண்டிங்ஸ். ஓகே, ஸோ இதனோட பர்பஸ் இஸ் டு பிளேஸ் யுவர் ஸ்டேட்டார் வைண்டிங்ஸ் அண்ட் ஜென்ரேட் வாட், யுவர் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ நவ் கம்மிங் ஆன் டு நெக்ஸ்ட் பார்ட் விச் இஸ் யுவர் லேமினேட்டட் ரோட்டார் கோர். ஸோ இது வந்து ஃபுல்லா அதே மாதிரி லேமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோர் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லேமினேட்டட்.
இந்த லேமினேட்டட்க்கு ஏன் அந்த மாதிரி ஷீட்டா கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரீசன் என்னன்னா நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நீங்க படிப்பீங்க உங்க மெஷின் சப்ஜெக்ட்ல laminations are provided to reduce your magnetic losses. What are your magnetic losses? Hysteresis and eddy current losses, right? These are all theory concepts, so I'm not dealing in detail. You can just go through it. So that's the reason why your laminated stator core, laminated rotor core are given. Okay, let's move on to the next part, which is number 4, your end shields. Oh, what is this? This is your end shield. The end shield is nothing but covering your rotating part. The rotor part இருக்கு இல்லைங்களா? So இங்க நீங்க cover பண்ணும் from your outside disturbances. Okay, noise or whatever the environmental disturbances. You need to cover it. So that is why you are giving the end shield. So we finished our rotor, stator and end shield முடிச்சிட்டோம். அடுத்து அஞ்சாவது, what is that? That's called a fan. If it is a very big motor, like என்ன சொல்லுவாங்கன்னா when you go to power station, have you ever visited power station? Okay, in once in lifetime you need to visit power station, guys. It is as holy as your temple. Why? Because that's the place where your electricity is generated. Can you lead a life without electricity? No, it's not possible. It is absolutely not possible, guys. So you need to visit a power station. So in that power station, அங்க வந்து ஒரு 8% of the electricity, 8 to 10% of electricity, whatever they are generating, they are using it for fans. So can you understand? So these fans are very, very important. Huge fans will be there. And those they use those fans for exhaustion of heat. அந்த பவர் ஸ்டேஷன்ல நிறைய ஹீட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். பாய்லர் சைட்ல ஒரு பெரிய equipment ரன் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ஃபேன் சுத்தணும். ஸோ தேர் ஷுட் பி சம் ஏர் சர்க்குலேஷன் ஃபார் கூலிங் பர்பஸ். இல்லைன்னா அது எரிஞ்சிடும் அந்த ஹீட்ல. ஓகே, ஸோ அந்த ஃபேன் இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன், ஏர் சர்க்குலேஷன் ஆகி அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா? கம்ப்ளீட்டாக மோர் தேன் ஒரு 5 to 6 hours ஒரு மெஷின் ஓடிட்டே இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன், ஹீட் வில் ஜென்ரேட். So you need to cool that heat. So for that purpose, fan will be provided for all the huge machines. Even if you consider this as a big machine, then you need a fan to provide air circulation. That's the reason why you go for fan. So after this, they have given fan covers. Or fan irundha adu fan ku oru cover like your end shields. Okay. Then the next part is the shaft. What is the shaft? Shaft is which provides the mechanical output. இப்போ உங்க ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொட்டேட் ஆன ரோட்டாரோட பர்பஸ் என்னங்க? டு கிவ் த மெக்கானிக்கல் அவுட்புட். மெக்கானிக்கல் அந்த ரொட்டேஷன் வந்து இன்னொரு ஒரு equipmentக்கு இட் ஹேஸ் டு டிரான்ஸ்ஃபர், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ரொட்டேஷன் டிரான்ஸ்ஃபரிங் பார்ட் ஆஃப் த மெஷின். ஸோ இதுக்கு பேர் தான் ஷாஃப்ட்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் three-phase winding placed here. I have already covered this. Then this is your terminal box. This is a supply where you get your three-phase supply. So three-phase supply is going to your windings through this terminal, motor terminals, right? Motor terminals is very important. So through which you will get the supply. So I have covered the construction details of your induction machine. I hope you must have enjoyed. I think I left out something, another part. These are bearings I left out. Bearings வந்து அந்த see you need to transfer the complete mechanical rotation to your shaft. So and the connection part for complete transfer of the mechanical rotation is provided by the bearings. Okay, so bearings shaft, these are all mechanical portion. And finally, last but not the least, I should tell you about rotor bars. Why this rotor bars is the important part of construction? Why it is important? Because induction motors are divided into two types. One is slip ring, another is squirrel cage. Okay, so these types are classified based on the rotor type only. Based on the rotor type, they have classified.
ஸோ உங்க ரோட்டார் வந்து பார்ஸா இருந்தா அது வந்து ஸ்குரில் கேஜ். ஓகே, பார்ஸ்னா என்னங்க? அலுமினியம் பார்ஸ். Instead of winding, if you have aluminum bars inside it, if you place the aluminum bars inside it, then it is squirrel cage induction. When you have windings, like your stator windings, coil வந்து சுத்தி வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி இங்கேயும் நீங்க காயில சுத்தி வச்சானா அதுக்கு பேரு slip ring induction machine, right? So this is how the induction motors are classified as slip ring and squirrel cage. So the only change that you will identify is the rotaroட construction தான், right? So I think I have covered all the parts of the induction machine provided.